மாட்டு பண்ண ரன் பண்ணுறதே கஷ்டம். இந்த 60 மாடு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கின ஆளுகள்லாம் வீட்டில் விட்டு போட்டு பெங்களூர் சென்னை கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நம்ம கொங்கு பகுதிக்கு காங்கேயம் மாடுகள் தான் நாட்டு மாடு. நிறைய பேர்த்துக்கு அதுதாங்க, இந்த மாடுனால என்ன பிரயோஜனம், நம்ம இங்கே பால் கறக்கிறது இல்லைங்க. ஏன்னா இதில் ஆட்டையை போடலான்னு பார்க்கலாம். அவன் போய் புளிப்பால் சிங்கப்பால் எல்லாம் கறந்து குடிக்க முடியாது. மாடு ஒன்று தான் கம்மன் நீக்கும். போர்டு பார்த்தோம், நாட்டு மாட்டு பண்ணை. மாட்டு பண்ணை வைக்கிறதே கஷ்டம். இதில் நாட்டு மாட்டை வச்சு மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இத்தனை என்ன வச்சுருக்கீங்களே, எப்படி? கடவுள் செய்யலைங்க. நம்ம எல்லாமே காங்கேயம் மாடு தான் வச்சுருக்கிறோம். இந்த வெட்டுக்கு போன மாடுகளை இந்த மாதிரி காப்பாற்றி போனாலும் இப்போ ஒரு 50-60 மாடுகள் வச்சுருக்கிறோம். உண்மையிலேயே அது இறைவன் செயல் தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டு பண்ண ரன் பண்ணுறதே கஷ்டம். இந்த 60 மாடு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது என்னென்னா, நம்ம அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த நாட்டு மாட்டை காப்பாற்றணும்னு பொங்கி எழுந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு அப்போ உர தேவைக்காக மாடுகள் தேவை. எங்களுக்கு ஒரு 2 மாடு 3 மாடு அப்படி வச்சுருந்தோம். அப்போ தான் நம்ம யோசிச்சு நம்ம இது ஒரு பசு விடுதி ஆரம்பித்தோம். கவு ஹாஸ்டல். இது கோசாலை கிடையாது. கோசாலை கொண்டு போய் விட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. அவங்க இறப்பு வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க. அது அவங்களோட இது ஹாஸ்டல். ஹாஸ்டல் எப்படி குழந்தைகளெல்லாம் நம்ம எப்படி குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் காலேஜில் ஹாஸ்டலில் விட்றோம், விட்டுட்டு ஃபீஸ் கட்டிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் கூப்பிட்டு போய்க்கலாம். அது மாதிரி அப்போது யாரெல்லாம் பராமரிக்க முடியலையோ அவங்களுக்கு மறுபடியும் தேவையோ, இல்லை சேனா நிற்கல அப்படின்னா நம்ம புல் இங்கே வச்சுருக்குறோம். சேனம் பண்ணி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு பராமரிக்க முடியல. இந்த மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கின ஆளுகள்லாம் வீட்டில் விட்டு போட்டு பெங்களூர்னு சென்னை கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்கும். அது பாயும். லேடிஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. எங்கேயும் விசேஷத்துக்கே போக முடியாது. அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் முதல் தலைமுறை அது வாங்கினாங்க பாருங்க, அவங்களுக்கு இதை விற்கிறதுக்கு ஒரு தயக்கம். நான் முதல்ல ஆசைப்பட்டு ஒரு நாட்டு மாட்டை வாங்கியிருக்கிறேன், நான் விற்கிறதான்னு. எங்களுக்கு உர தேவை. இது 2க்குமான மையப்புள்ளி ஹாஸ்டல். இல்லை, இந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்து உங்களுக்கு எதாவது ஃபீஸ் கொடுக்கணுமா? ஒரு சிலர் வைக்கோல் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு சிலருக்கு ஃபீஸு ஒரு, ஏன்னா இன்றைக்கி ஒரு மாடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி 100 ரூபா ஆகிடும். குறைஞ்சபட்சம் 100 ரூபா ஆகிடும். இப்போ மாதம் ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா லேபரு, தீவன செலவு, தவிடு, அது இதுக்காக அவங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் இங்கே இருந்துட்டாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஸோ வெறும் நாட்டு மாடு தான் வச்சுருக்கீங்களா, வேறு எதாவது வச்சுருக்கீங்களா? நாட்டு மாடு, காங்கேயம் மட்டும். ஏன்னா நம்ம கொங்கு பகுதிக்கு காங்கேயம் மாடுகள் தான் நாட்டு மாடு. ஆமாம். ஸோ நம்ம அதையே தான் காப்பாற்றணும். வடநாட்டு மாடு அது வடநாட்டில் நல்லா இருக்குது, அது அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளோட இது ஏன்னா இன்றைக்கி அழிவில் அதுதான் இருக்குது. இதே காப்பாற்றணும். இன்றைக்கி நிறைய இது வெட்டுக்கு போனது எத்தனையோ அதனால் பூராத்தையும் காப்பாற்ற முடியலனா யாரோ நல்ல உள்ளங்கள் காப்பாற்றுறாங்க. அவங்க இதை வச்சுக்கிறதுக்காக ஒரு உதவி பண்ணுறோம். இது தொழில் கிடையாது. நம்மளும் ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பை அவங்களோட இணைஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். சார், இப்போ பசு வச்சுருந்தா டெய்லி ஒரு 10 லிட்டர் பால் கறக்கும் அப்படிம்பாங்க. மாடுகளை வச்சுட்டு என்ன பயன்? நிறைய பேர்த்துக்கு அதுதாங்க, இந்த மாடுனால என்ன பிரயோஜனம், நம்ம இங்கே பால் கறக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்மளையே பொறுத்தளவிலும் அந்த பசுவோட கன்றுக்கு தான் அதனுடைய பால். ஏன்னா ஆனால் அதை தாண்டி இதுலேருந்து தான் நம்ம ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோம், அமிர்த கரைசல் தயாரிக்கிறோம், மண்புழு உரம் தயாரிக்கிறோம், விபூதி தயாரிக்கிறோம், தூபம் தயாரிக்கிறோம், விளக்கு தயாரிக்கிறோம், அர்க்கு தயாரிக்கிறோம். அது எல்லாத்தையும் விட இது வருமானம். மேலும் மண்ணை வளப்படுத்துறதுல இந்த மாட்டோட சாணம் தான் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புங்க, இறைவன் படைப்பில். ஏன்னா இப்போ இந்த ஹெச்எஃப் ஜெர்சி அதெல்லாம் ஏற்றுக்கூடிய விஷயம். பட் இந்த மாடுகள் அளவுக்கு அந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதில் இருக்காது. பாலை தவிர்த்து எத்தனையோ பொருள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 118-120 பொருள் மாட்டிலேருந்து தயாரிக்கிறாங்க.
நம்மளுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லாத விபூதி இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. விபூதி இதுலேருந்து தான் தயாரிக்கிறோம். நீங்கள் தயாரிக்கிறங்க அதையும் பார்க்கலாம். விபூதி தயாரிக்கிறோம். ஏன்னா மனுஷன் வந்து அந்த காலம் நம்ம ஒன்றும் பால் அதிகமாக பயன்படுத்தினது கிடையாது. நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் பால் பயன்படுத்தினது கிடையாது. மனுஷன் வந்து ஒரு பேராசையில் எதில் ஆட்டையை போடலான்னு பார்க்கலாம். அவன் போய் புளிப்பால் சிங்கப்பால் எல்லாம் கறந்து குடிக்க முடியாது. மாடு ஒன்று தான் கம்முன்னு நிற்கும். சரி இதில் ஆட்டையை போடலான்னு போட்டுக்கிட்டான். அவ்வளோதான். மாட்டுப்பாலில் கறந்து விற்றா நல்ல காசு சம்பாரிச்சிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் எந்த ஹெச்எப் ஜெர்சி எல்லாம் வந்து நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அதை நாங்கள் மாடாகவே பார்க்கறது இல்லை. ஆனால் இப்போ அதுதான் காலையில் 20 கறக்குது, சாயங்காலம் 20 கிடைக்குது, 40 ஆச்சு. நான் கொண்டு போய் கேரளாவில் ஊற்றினா எனக்கு 37 ரூபா கிடைக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஊற்றினா 22 ரூபா கிடைக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு டெய்லி 2000 வருது, 3000 வருதுன்னு சொல்கிறாங்களே. வருமானம் வருது. அதுல எல்லாம் எந்த தப்பு இல்லை. அதனால எவ்வளோ நோய் வந்துச்சு, இன்னைக்கு நம்ம உடல்நல எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாலை குடிச்ச குழந்தைகளுக்கு டெய்லி சளி பிடிக்குது, டெய்லி ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டு பால் கொடுங்க, இந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலே போக வேண்டியதில்லை. அதாவது நாட்டு மாட்டு பால் ஒன்றும் பெருசாக குடிக்க முடியாது. ஒரு அரை டம்ளர் தான் குடிச்சு நீங்கள் எந்த நோயும் வராது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வேணால் அந்த பாலை குடிக்கிற குழந்தைய பாருங்கள், மாதத்தில் 15 நாள் அது சளி குடிக்கும். இல்லை நாட்டு மாட்டு பால் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு சமமானது அப்படிம்பாங்க. அப்போது இதே நம்ம மறந்துட்டோம். நீங்கள் நாட்டு மாட்டு பால் தான் குடிக்கிறீங்க. நம்ம பால் குடிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம பால் மாட்டிலேருந்து கறக்கிறதையே நம்ம பாவம்னு பார்க்குறோம். அதனோட கண்டுபிடிக்க அந்த தாய் சுரக்கிறாங்க, அதை எடுக்கிறது வந்து பாவம்னு பார்க்குறோம். இந்த ஒரு காலத்தில் இப்படி ஒரு மனிதர் சாத்தியமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது.